பணம் சம்பாதிக்கிறதுக்கா இல்ல பணம் ஆட்டிய போட்டதுக்கா? எனக்கு புரியல. யாருக்கு சொல்லுங்க, காசே வர மாட்டேங்குது. நான் கை காசு போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபைனான்சியல் விலாசம் கூட சொன்னார்னா ராஜர்கள் என்ன, நாங்க இப்பவே போயிடுவோம் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு. 5 கோடியா? அதான் சுந்தராமன் சார் இப்போ வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், அவரு ஃபர்ஸ்ட் வந்து தமிழக அரசியல் பத்திரிகை எடிட்டர் அவரு அண்ட் ஃபவுண்டர்ல. ஸோ அவர் வந்து ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ அது இப்போ ஃபைனான்சியர் கிட்ட காசு வாங்கி படம் எடுத்துன்னு இருக்கேன், அது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ப்ரொடக்ஷன்ல. ஆனால் ஃபைனான்சியர் கிட்ட வாங்கி எலெக்ஷன்ல வந்து இதை செயல்படணுன்ற அளவுக்கு யாராவது அந்த மாதிரி லோன் கொடுக்குறான்னு எனக்கு விலாசம் சொல்லுங்க, கண்டிப்பா நானும் கார்த்தி போய் நிற்போம். சார் அப்படி பண்ண முடியாது சார். நீக்கிறதோ இல்ல வந்து சேர்க்கிறது தான் நாங்க முயற்சி பண்ணுவோம், தவிர நீக்கிறது வந்து நாங்க பைலால இடம் இல்லை. அதாவது நாடக நடிகர்கள் அதுதான் அவங்களோட அஜெண்டா. இப்ப நாங்க வந்து இந்த புக்கு வச்சு நாங்க முறையா காட்டுறோம்ல, அதுல வந்து அவங்க அஜெண்டா, அதாவது ஹிடன் அஜெண்டா. இந்த அணி வந்து அந்த நாடக நடிகர்கள் எல்லாம் வந்து விரட்டிடுவாங்க, இந்த நாடக நடிகர்கள் இல்லாம ஒரு நடிகர் சங்கம் நடக்கும் அப்படின்னு. இந்த நடிகர் சங்கம் என்னைக்குமே will be associated with நாடக நடிகர்கள். அவங்க இல்லாத நடிகர் சங்கமே இல்லைங்க. இது சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. இது நாங்க ப்ரூவ் பண்ணோம், ஆக்ஷன்ல தான் ப்ரூவ் பண்றோம். நெருங்கிடுச்சு 18th ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்களே மறுபடியும் கேள்வி கேட்பீங்களா? எங்கேயும் ஓட முடியாது. நீங்க மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க கேள்வி கேட்பீங்க, இங்கிட்டு ஒண்ணு சொன்னா அங்கிட்டு ஒண்ணு நடக்குதுன்னு. பட் நான் எங்களோட நோக்கம் அது இல்லைங்க. எது ஜெரால்டு 136 ஓட்டு 50 லட்சமா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? ராஜரவி என்னடா? புரியுது. மறைந்த திரைப்பட நடிகர் அலெக்ஸ் அவர்கள் திருச்சி மாநகரத்தில் மிகப்பெரிய அளவில் நாடக நடிகர்களை வளர்த்தி எடுத்த ஒரு கலைஞர். அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் திரைப்பட நடிகர் ஜெரால்ட். டே 1ல நாங்க இந்த தேர்தலில் நிக்கிறோம்னு சொன்னப்போ உடனடியாக ஜெரால்ட் இந்த முறை இந்த இடத்தில் நேர்மை இருக்கு சார், நாங்க வர்றோம்னு அனௌன்ஸ் பண்ணி முழுக்க திருச்சி நாடக நடிகர்களை அங்க இருந்து அவர் செயல்படுத்தினது ஜெரால்ட் அவர்கள். இப்போ அவர் உங்கள்கிட்ட பேசுவாங்க. திருச்சி நாடக நடிகர்கள் வந்து அதாவது தொழில்முறை கலைஞர்களாக இருந்த திருச்சி நாடக நடிகர்களை வந்து எந்த நாடகத்துக்குமே நடிக்க விடாம வந்து நலிந்த நாடக நடிகர்கள் வந்து திருச்சியில் மட்டும்தாங்க இருக்காங்க. காரணம் வந்து அவங்க இவ்வளோ நாள் அப்படி தான் வச்சுருந்தாங்க, எங்கேயுமே அனுப்பாமல் அப்படி தான் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களால் முடியும், நான் அந்த விஷால் அண்ணனோட தலைமையில் நான் வந்து செயல்படுவேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து 124 பேரில் 85 பேர் உடனே வந்தாங்க, ஒரே நாளில் எங்கிட்ட வந்தாங்க. வந்து நான் கடைசி வரைக்கும் நான் உங்க கூட தான் இருக்கணும், எங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அது அந்த சொன்ன ஒரே காரணத்தால் தான் இன்றைக்கி வந்து எல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் அவங்கவுங்க சொந்த காசை செலவு பண்ணி தான் இன்றைக்கி எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்க முடியும். யாரும் எங்களுக்கு எந்த காசும் கொடுக்கல, ஓட்டுக்கும் பணம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்க வேணா கொடுக்குறாங்கன்னு சொல்லி 10,000 கொடுக்குறேன் 5,000 கொடுக்குறேன்னு அந்த டீமில் இருக்கிறவங்களாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொடுக்க முடியாது, கொடுத்து வாங்கவும் முடியாது. ஏன்னா அவங்க தோக்க போகிற டீம் எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியும்? அதனால நாங்களும் கொடுக்கல, அவங்களும் கொடுக்க முடியாது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. இல்ல சட்ட ரீதியா சங்கம் மூலியமா சட்ட ரீதியா எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்றது அது எவ்வளவு பகிரங்கமா இருக்கும் அப்படியெல்லாம் நாங்க சொல்ல. நடவடிக்கைகள் என்றது அந்த இடத்த சுத்தம் படுத்தணும். முதல்ல அந்த இடத்துல சுத்தம் இது பண்ணும்போதுதான் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா 5 வருஷம் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணலங்க, அது நான் சொல்ல. டெமாலிஷன் பிளான் இல்லாம வந்து பில்டிங் இடிச்சிட்டாங்க, அது நான் சொல்ல, ஆதாரம் இருக்கு. இது வந்து அதாவது எங்க கிட்ட திரு பூச்சி முருகன் அவர்கள் சேகரிச்ச அந்த ஆதாரத்தோட நாங்க பேசுறோம். we are all responsible citizens with court order. அதாவது 9 பேர் இருக்க வேண்டிய ட்ரஸ்டீஸ்ல 2 பேர் தான் செயல்பட்டாங்க. all is not well with the trust ன்னு ஜட்ஜ் கொடுத்தாங்க, அது நான் சொல்ல, ஜுடிஷியல் சிஸ்டம் சொன்னது. சோ இதெல்லாம் வந்து நிர்வாகத்துக்குள்ள வரும்போது எல்லாமே வந்து முறையா செயல்படணும். சோ அதுக்கு என்ன விஷயங்கள் என்ன நடவடிக்கைகள் இருக்குமோ கண்டிப்பா எடுக்கப்படும். 1280 ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ், ரெஜிஸ்டர் அதாவது ஒரு பொதுக்குழு எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி நடத்துறோம் நாங்க முடிவு பண்ணோம். 1280 மெம்பர்ஸ் டோட்டலா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. காலையில வந்து எல்லாரும் அந்தந்த ஊர்ல வந்து இறங்கி
சாப்பிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம், ஃபங்க்ஷன் நடத்துறோம். ஒரு சின்ன டாக்குமெண்ட் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரி we decided ஒரு விஷயம் பதிவு பண்ணோம். நாங்க எதுக்காக நிக்கிறோம், நாங்க வார்த்தையால சொல்றதை விட ஒரு டாக்குமெண்ட்ரி மூலமா சொன்னா இன்னும் வந்து வலுவா இருக்கும்ன்றதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம். பேசணும், ஓட்டு கேட்கல, எல்லாரும் மனசார வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அன்னைக்கு ஓட்டு போடுங்கன்னு சத்யராஜ் சார்ல இருந்து, சிவகுமார் ஐயால இருந்து, வடிவேலன்ல இருந்து, எஸ்வி சேகர் சார்ல இருந்து எல்லாரும் வந்து மனசார கேட்டாங்க. இப்ப நீங்க வந்து நான் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து அண்ணா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. ஆல் சீனியர் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்கெல்லாம் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணும்போது எல்லா இளம் நடிகர்கள் எல்லாருமே வந்தாங்க. The support is phenomenal and we spoke from our heart and our agenda is now declared. உங்க கையிலே இருக்கு அந்த தேர்தல் அறிக்கை. இல்லைங்க, அது ஒரு முடிச்சுட்டு பேசலாம். எஸ்பிஐ சினிமா வந்து அதாவது ஜெயிச்சதுக்கு அப்புறம் முறையா அவங்க வந்து என்ன காசு நடிகர் சங்கத்துக்கு கொடுத்தாங்களோ அதை திரும்ப அவங்க கிட்ட கொடுத்து நாங்க ஒரு விண்ணப்பமா, அதாவது பில்டிங் பாதியில வந்து நிப்பாட்டல, பூமி பூஜா கூட போடாத இடம். ஸோ நாங்க எஸ்பிஐ சினிமால எல்லா கார்த்தியோட படத்துல இருந்து எல்லா படங்களும் எஸ்பிஐ சத்யம் சினிமாஸ்ல தான் பிளேயிங் இட். ஸோ we are going to ask them, we will give back the money to you. தயவு செய்து நிறைய ஜாமவங்களோட ஆத்மாக்கள் அந்த இடத்துல இருக்கு, எங்களோட சொத்தை எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்ற எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதுதான் நாங்கள் செயல்பட போறோம். அதுதான் முதல் குறிக்கோள். அதுல எந்த there is no, I don't think there is any twist in that. It is a very straightforward case. எல்லாருமே பாத்தீங்கன்னா தொழில்முறையில ரொம்ப பிஸியா இருக்கிற ஆர்டிஸ்ட், நாளை பின்ன தேர்ந்தெடுத்து சங்கத்து செயல்பாடுகள்லாம் அவங்களால வந்து செயல்பட முடியாது, நீங்க போய் அப்ரோச் பண்றதும் கஷ்டம், எல்லாருமே ஆர்டிஸ்ட்னா பிஸி, they are doing films அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல வந்து இது பெரிய ஆர்கனைசேஷனுங்க, 3000 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கு வந்து ஒருத்தரே எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் வே டு ஃபங்க்ஷன். 3000 பேர் இருக்கும்போது ஒரு பெரிய பாடி இருக்கணும், எல்லாருக்கும் தனி டெலிகேஷன் இருக்கணும். ஒரு மெடிக்கல் ஹெல்ப் இருக்குன்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கும், ஒரு சினிமாவில் இருக்கிற சம்பள பஞ்சாயத்துனா அதுக்கு ஒரு டீம் இருக்கும், ஒரு எஜுகேஷன் ஹெல்ப்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அப்படி தனித்தனி டீம் வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒருத்தரே ஓடிட்டு இருக்கிறது முடியாது. பட் ஆக்டிவா இருக்கிறவங்க வரணுங்கிறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டிவா இருக்கிறவங்க வந்து அசோசியேஷன் இருக்கும்போது தான் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்னு தெரியும், அப்பதான் அது பண்ண முடியும். ஸோ நிச்சயமா எங்களால் அதை பூர்த்தி பண்ண முடியும் நம்புறோம். மோர் ஸ்ட்ரக்சரல் நாங்கள் அகரம் நடத்திட்டு இருக்கோம். நானும் அண்ணாவும் போய் அகரம் உட்காந்துட்டு இல்லை, அங்க வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க. we'll hire qualified people to run the show. ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடான ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நடிகர்களும் நிறைய பேர் படிச்சவங்க வேலை இல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க. we can hire them, keep them as office bearers and with their help we can run it. நாங்க ஆஃபீஸ் பேரரா இருந்தாலும் ஆஃபீஸ் இயங்குறதுக்கு பெரிய ஒரு டீம் இருக்கணும். சும்மா 4 பேர் பண்ணன்ற மாதிரி இருக்காது. மோர் ப்ரொஃபஷனல் அப்ரோச். we want to get the proper auditors, proper lawyers. இது ஆர்கனைசேஷனுக்கு ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் கொண்டு வந்து பண்றதா இருக்கும். ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்ரோச் நீங்க பார்க்கலாம் இதுக்கு மேல. சார், சங்கத்தோட நிலத்தை யாருக்கும் கொடுத்துடாமையே வருஷம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்ட முடியும், அதுக்கான திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறீங்க. எந்த மாதிரியான திட்டங்கள் சார் பொருளாதார ரீதியில சங்கத்தை முன்னாடி கொண்டு வரதுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இல்லைங்க, நிறைய இருக்குங்க. நீங்க ப்ராப்பரா ரியல் எஸ்டேட் படிச்சவங்க, நானும் ரியல் எஸ்டேட்ல புலி கிடையாது, பட் விசாரிச்சு பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் ஈஸியா கிடைக்கும்ன்றாங்க டி நகர்ல. அந்த இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 75,000 ஸ்கொயர் ஃபீட் கட்ட முடியும். எங்களுக்கான ஒரு பெரிய அரங்கமும், அதே மாதிரி நாடக நடிகர்கள் வந்தா தங்குறதுக்கான ரூம்ஸ்ல இருந்து எங்களுக்கு தேவையான ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல இருந்து எல்லாத்தையும் கட்டிட்டு மிச்ச ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கொடுத்தா கூட இதே அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு அதுல ஸ்கோப் இருக்கு. திரைப்படம் ஒன்று எடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது யார் தயாரிப்பாளராக இருப்பாங்க? அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க. அதை நாங்க டிசைட் பண்ணிக்கலாம். என்ன ப்ராஜெக்ட் எங்களுடைய கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்காத மாதிரி தான் அது பண்ண முடியும். என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்றது 4 பேர் சேர்ந்து பண்ணலாம் நாங்க அனௌன்ஸ் பண்ணோம். அது நிச்சயமா இன்னும் பெருசாவே பண்ண முடியும். இப்ப இருக்கிற சப்போர்ட் பாக்குறப்ப இன்னும் பெரிய ப்ராஜெக்டாவே பண்ண முடியும். அது நிறைய டைம் இருக்கு, இன்னும் எலெக்ஷன் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா டிசைட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. we'll do it together. சிந்தனைக்கு தோழர் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ரஜினி சாருடைய அன்னைக்கு இன்டர்வியூ நீங்க பாத்தீங்களா? அதுல தங்கத்தட்டு தேங்காயின மட்டும் சொல்லல, உலக தரத்தில் ஒரு அரங்கம் கட்ட வேண்டும் என்ற வார்த்தை இருக்கு. நீங்க பாருங்க, முதல்ல உலக தரத்தில் ஒரு அரங்கம் கட்டுங்க,
அதாவது டிராமா ஸ்டேஜ் மற்றதெல்லாம் பண்ணுங்க, அதோட சேர்ந்து நீங்க கமர்ஷியலா வருமானத்துக்குரிய விஷயத்தையும் பண்ணுங்கிறது அவருடைய கண்டென்ட். ஆனா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு நடிகர் சங்கமாக அது திட்டமிடப்பட்டதுதான் பிரச்சனை. தேங்காயை வச்சுக்கிறதுன்னு தேங்காயை சொன்னா பரவாயில்ல, தட்டையை விற்கிறதா இந்த பிரச்சனையா மாறிச்சு. சைலன்ஸ் இல்லை, ஒரு இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாம் நீங்கெல்லாம் மத்தியானத்துல இங்க இருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு சேனல்ல வந்து லைவா சரத்குமார் சாரோட வந்து ஒரு இது போயிட்டு இருக்கு. அதுல திரு சரத்குமார் அவர்கள் திரு கமலஹாசன் அவர்கள் தூண்டிவிட்டு தான் நாங்கள் செயல்படுவதாக இப்போ ஏதோ ஒரு சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம அதை பத்தி கொஞ்சம் பேசுவோமா இல்ல உங்க கேள்விகளுக்கு வருவோமா? இதே பேசுறோம். கொஞ்சம் அமைதி. அதாவது இதுல யாருமே அறிவு முதிர்ச்சி அற்றவர்கள் கிடையாது. எல்லாரும் வளர்ந்த பிள்ளைகள், அவங்க சுயமா முடிவெடுக்கிற ஒரு அறிவு திறன் இருக்கிற வாலிபர்கள், பெண்கள். எனக்கு ஒண்ணு புரியல, இவர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, விஷால் தன்னுடைய சொந்த பிரச்சனையை கட்டிட சங்க பிரச்சனை ஆக்குகிறாருன்னு சொன்னாங்க. அது யாரும் நம்புறதா இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு கட்சி பின்னால சக்தியா இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் அதை ஏற்க தயாரா இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஜாதி பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அதுவும் எடுப்பல்ல. அப்புறம் நாசர் வந்து டிராமா நடிகர்களை வந்து ரொம்ப மோசமா பேசுறாருன்னு சொல்றாங்க. அதுவும் எடுப்பல்ல. இப்போ இது எடுபடுமான முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்க இந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போகும்போது நான் சொன்னேன், சார் வந்து வருங்காலத்தில் வந்து நான் தேசிய நாடகப்பள்ளி NSD நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவோட சேர்ந்து இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் அவருடைய நாடகத்தை வந்து மீட்டெடுத்து ஒரு நவீன உருவம் கொடுத்து அதை வந்து ஒரு பாப்புலர் என்டர்டெயின்மெண்ட் ஆக்கலாம்னு சொல்லும் போது கமல் சார் சொல்றாரு, இல்ல நம்ம சாகித்ய அகாடமியை கூட சேர்ந்துக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வேற ஒரு அணுகுமுறை இருக்கும். ஏற்கனவே வேற ஒரு விஷயத்துக்காக நான் சாகித்ய அகாடமி ஆளுங்கூட பேசிட்டு இருக்கேன். சாகித்ய அகாடமியும் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவும் சேர்ந்தா நாடகம் வந்து இன்னும் வேற ஒரு கோணத்துல போகும்னு சொன்னாரு. இப்படி பேசுறவரு யாருக்கு எதிராக எங்களை தூண்டி விடுறாருன்னு எங்களுக்கு தெரியல. எதற்காக தூண்டி விடப்படுகிறோம், என்ன இருக்கு? இது எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு இப்ப என்னன்னா எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இது எப்படி ஃபர்ஸ்ட் இது எப்படி எதிர்கொண்டிருக்குன்னு உங்களுக்கு ஒரு பதப்பதப்பு இருக்கு. இப்படி வந்து நாளுக்கு ஒன்று வச்சிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ இந்த பிரச்சனை உருவாவதுக்கு காரணம் என்ன? விஷாலுடைய சொந்த பிரச்சனையா, பின்னால இருந்து ஒரு கட்சி இது பண்றதா, அப்புறம் இல்ல வந்து கமல்ஹாசன் தூண்டி விட்டு செய்வதா, இல்ல ஒரு பைனான்சியர் இது இத்தனை பேர் பின்னால அவருக்கு எதிராக எதுக்கு இருக்காங்க எங்களுக்கு புரியல. பல ரகசியங்கள்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும், எங்ககிட்ட கேட்கக்கூடாது. அவர் என்ன சரி அவர் ரகசியங்களை வெளியிட சொல்லுங்க. இல்லைங்க, நான் அதான் சொல்றேன், உங்களுக்கு வேணா ஒரு காப்பி போட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா நாங்க வந்து 1.5 வருஷமா இது நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் பேப்பர்ல வந்ததுதான், பேப்பர் கட்டிங்ல இருக்கிற விஷயங்கள் கூட சரி எல்லாமே வந்து ஆதாரத்தோட தான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து டெமாலிஷன் பிளான் அப்ரூவ் ஆகாம வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க நான் சொல்லும் போது I should have some evidence. இல்லனா நான் மாட்டிப்பேன், உங்ககிட்டயே நான் மாட்டிப்பேன். அது வேணா ஒரு காப்பி எடுத்து கொடுத்துடலாம். பூச்சி முருகன் சார் கிட்ட கேட்டு ஒரு காப்பி எடுத்து கொடுத்துறேன். எதுக்கு தடை போட்டிருக்காங்கன்ற விஷயமும் கோர்ட்ல வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ் வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இன்கம் டேக்ஸ் 5 வருஷம் ஃபைல் பண்ணலன்றது RTIல நீங்களும் அப்ளை பண்ணி நீங்களும் தெரிவிச்சுக்கலாம், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் குற்றச்சாட்டு. இது குற்றச்சாட்டுகள் நாங்க சொல்லுங்க, நடந்த விஷயம், பதிவான விஷயங்கள், அரசாங்கத்துல பதிவான விஷயங்கள், வேற எதுவுமே நாங்க சொல்லியே.
இப்போ அவங்க தான் சொல்றாங்க 50 லட்சம் ரூபாய் ஃபைனான்சியர் கிட்ட வாங்கி புதுக்கோட்டையில காசு கொடுக்குறோம், காசு கொடுத்து ஓட்டு சேகரிக்கிறோம், கமல் சார் வந்து தூண்டி விடுறாரு. கமான், ஐ திங்க் we are not going to give explanation to that. ஒரு மூத்த கலைஞர், ஒரு லெஜெண்ட் ஆஃப் தமிழ் சினிமா ஆதரவு கொடுக்குறாரு. ஆதரவுன்றது தப்பே இல்லைங்க. இந்த டெமோக்ராட்டிக் வேர்ல்ட் தப்பே இல்லை. ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒருத்தர் வந்து தைரியமா போட்டோக்கு பசங்களோட போட்டோ எடுக்கும்போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. அதுக்கு அதனால வந்து ஏதோ தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறு. அது ஏன் சொல்லணும்? அவர் சொல்றாரு ஐ அம் வெரி அப்ரோச்சபிள், யூ கேன் கால் மீ எனி டைம். நாங்க we அப்ரோச் பண்ண என்கிட்ட லெட்டர்ஸ் இருக்கு, 45 லெட்டர் ஏதோ இருக்கு. ஐயா, எலெக்ஷன் வந்து மேக்கப் யூனியனுக்கு இருக்கிற பொறுப்போ இல்ல வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு யூனியனுக்கு இருக்கிற பொறுப்போ, ஏன் நம்ம நடிகர் சங்கம் யூனியனுக்கு இது நடிகர் சங்கத்துல வந்து பொறுப்பு இல்ல? புதன்கிழமை வச்சிருக்கீங்களே ஜூலை 15, ஏன் ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியமிக்க கூடாது? ஏன் வந்து எங்களுக்கு பட்டியல் கொடுக்க கூடாது? பட்டியலுங்க. இப்போ உங்களுக்கே ஒரு சங்கம் இருக்கும், நீங்க வந்து உங்க சங்கத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு நீங்க இன்னைக்கே தெரிஞ்சுக்கலாம். 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுமா? அதுக்கு தேவையில்லையே. இப்போ உங்க வீட்டு திருமணம் நீங்க வந்து ஒரு பத்திரிகை வைக்கணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் வந்து உங்க யூனியன் ஆபீஸ்ல இருக்கும். எங்க யூனியன் ஆபீஸ்ல எங்க கொடுக்கலையே. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் நாங்க ஃபைட் பண்ணி இன்னைக்கு முறையா எலெக்ஷன் சார். இதுக்கு மேல வந்து எந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்க வந்து பதில் சொல்ல போறது இல்லை சார். தேர்தலில் வந்து ஜெயிக்கிறது உறுதி. நேர்மையான தேர்தல் நடக்கும் போது நேர்மையா நாங்க வந்து எல்லா இடத்துக்கு போய் எங்களோட விஷயம் சொல்ல போறோம். ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அவ்வளவுதான். வார்த்தையை வந்து திரும்ப பெறணும் நீங்க உங்க அணியினர். ஏன்னா நாங்க முறைகேடு பண்ணியிருந்தா அதை ப்ரூவ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அந்த முறைகேடுன்ற வார்த்தையை வந்து திரும்ப பெறுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. சரி, இதே முறை நான் சொல்றேன், இந்த முறைகேடுன்ற வார்த்தையை வந்து ஒரு தவறான வார்த்தையா, ஏன்னா அவர்கள் வந்து பூச்சமுருகன் என்கின்ற நபர் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்காடுல வந்து அந்த ஜட்மெண்ட் ஒரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, the gross mismanagement of the institution, the gross mismanagement of the institution ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. எனக்கு சொல்லுங்க, நீங்க அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம் சொல்லுங்க. ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு. எனக்கு இதுல யாருன்னா வேற முரண்பாடு இருக்குங்களா? கிராஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். நாங்க அதை இன்னும் அது ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப அதாவது அது வந்து சீர்மிகு முறைகேடுன்னு சொன்னோம். இதுல என்ன இதுக்கு அப்ப அந்த ஜட்ஜு சொன்னதை என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜு சந்துரு வந்து நீதியரசர் சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கிராஸ் ஒட்டுமொத்த மிஸ்மேனேஜ்மெண்ட். அப்ப அவர் என்ன சொல்லுவாங்க? அவர் மேல கேஸ் போடுவாங்களா? ஒரு நீதியரசரே எப்படி நீங்க மேல முறைகேடுன்னு சொல்லலாம்? சார் ஒரு நிமிஷம், ஒண்ணும் கிடையாதுங்க. நான் வந்து அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன், தயவு செய்து நீங்கள் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் அப்படின்னு கேட்டேன். வெள்ளை அறிக்கைன்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணலாம்னு என்கிட்ட கேட்டாரு. வெள்ளை அறிக்கைன்ற என்ன நடந்தது என்று தெளிவாக டிரான்ஸ்பரண்டா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது தான் வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை ஏன் வந்து தடை செய்யப்பட்ட வார்த்தையா? ராதாரவி பேசுகின்ற அளவுக்கு தடை செய்யப்பட்ட வார்த்தைகளா? இல்லைங்க, அவரு 18ஆம் தேதி எலெக்ஷன் அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சந்தோஷமா சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.